Daily. Taste the Daily. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருந்து வேளாங்கண்ணிக்கு கடத்தி வரப்பட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்கள் பிடிபட்டதுடன் 3 பேர் சிக்கினர். நாகையையொட்டியுள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் வாகன சோதனை நடைபெற்ற போது மினி லாரி தடுத்து நிறுத்தி சோதனையிடப்பட்டது. அப்போது அதில் வெங்காய மூட்டைகளுக்கு இடையே தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கர்நாடக மாநிலத்தில் இருந்து கடத்தி வந்த புதுச்சேரியைச் சேர்ந்த அந்தோணிராஜ், ராஜ்குமார், ஹரிஹரன் ஆகிய மூவரும் சிக்கினர். விடிய ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் அண்டை மாநிலங்களில் இருந்து போதைப் பொருள் கடத்துவது அதிகரித்து கடத்தல் கும்பலின் சொர்க்க பூமியாக தமிழகம் மாறிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னையில் 25 கிலோ கஞ்சா சிக்கியதால் பொதுமக்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். சென்னையில் நாளுக்கு நாள் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வரும் நிலையில் திருவான்மியூரில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த 25 கிலோ கஞ்சா சிக்கியது. இது தொடர்பாக புதுச்சேரியைச் சேர்ந்த முருகேசன், கஞ்சிரினி பீட்டர், பூஜா உள்ளிட்ட 4 சிக்கினர். இதை அறிந்த பொதுமக்கள் திமுக ஆட்சியில் கஞ்சா விற்பனை மையமாக சென்னை மாறிவிட்டதாக குற்றம் சாட்டினர். தேனி மாவட்டம் போடி அருகே 4 கிலோ கஞ்சாவை கடத்திய 3 இளைஞர்கள் சிக்கினர். போடியில் இருந்து கேரளா செல்லும் சாலையில் உள்ள இரட்டை வாய்க்கால் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் 4 கிலோ கஞ்சா கடத்தி வந்த மதிவாணன், ராஜ்குமார் மற்றும் பிரவீன் ஆகிய 3 சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா புழக்கத்தால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிவதாக மக்கள் விமர்சனம் செய்கின்றனர்.